போட்டோ ஷூட் தான். இந்த மாநகர மன்ற நிலைமையில உங்களுக்கு தெரியும், சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ 2 நாளைக்கு முன்னாடி அடிச்சுக்கிற நிலைமைலாம் நீங்க பாக்குறீங்க. மிக கேவலமான நிலைமை. எங்க இருந்தாலும் இந்த எம்எல்ஏக்கு உட்கார முடியாது. அவங்களுக்கு ஆட்சி அப்படி எங்க போனாலும் பிரச்சனை பண்ணிட்டு இருப்போம். என்கிட்ட இருந்து பிரச்சனை கேட்டேன். சரியான கேள்வி தான் கேட்டேன். 10 வருஷமா அதிமுக 90 ஏன்னாங்க வர கேட்டேனா இல்லையா சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலைப்பாடு. எங்க போனாலும் சும்மா இருக்க மாட்டோம். நம்ம டியூட்டின்னா நம்ம வேலைன்னா இந்த நகராட்சி எப்படி டெவலப் ஆகணும், நகரமன்ற உறுப்பினர்கள் எப்படி இருக்கணும், மேல மேல எப்படி உயர்த்தணும், வளர்த்தணும், குப்பை இல்லாம இருக்கணும், தண்ணி போர்ட்டபிள் வாட்டர் கிடைக்கணும், ரோடு வேணும், சாலை வேணும், ஏதாவது திங்க் பண்ணது உண்டா? அவனுக்கு 38 அமாவாசை முடிச்சு அந்த எம்எல்ஏ இன்னும் 22 அமாவாசை தான் பாக்கி இருக்கு. இல்ல அந்த சூழல் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐஏஎஸ் ஆபீசர் வந்திருக்காங்க, மாநகராட்சி ஆணையரா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்பு வச்சுட்டு பேசு, நகரமன்றத்தை எப்படி, நகராட்சி எப்படி டெவலப் பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் மாதிரி பேசு. புரியல அமைச்சர் என்ன கண்டுக்கு எப்படி வேணாலும் அடிச்சுக்கடா, நாமானு போயிட்டு வாங்கிக்கிறேன் அமைச்சர் சொல்லும்போது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. என்ன நியாயம், என்ன தர்மம்? அப்படிதான் இருந்தது அதிமுக ஆட்சியில். என்ன நடந்தாலும் நாங்க முன்ன நிற்போம். மக்கள் சேவையை மகேன் சேவை செய்ய நினைத்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். மக்கள் சேவை, மக்கள் பணியை மகேஷின் பணி. புரியல அந்த மாதிரி நினைத்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. அப்படி நினைச்சோம். புரியல வந்தவர் அண்ணா திமுக. அதே டாக்டர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவின் உருவம் பொதித்த கொடியை அதில் ஏற்ற